ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான முட்டை பொடி மாசுங்க. இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க. எல்லா ரைஸுக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. முட்டை பொடி மாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஏன்னா நம்ம முட்டையை வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா இருக்குங்க பொடி மாசுக்கு. இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், பச்சை மிளகாய் வந்து ஸ்மெல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவே நம்ம காரம் கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனுங்க. நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், காரம் வந்து அவ்வளோவா இருக்காது இதில். தனியாத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டால் போதுங்க. இதை இப்போ நல்லா வறுத்துடலாங்க. இப்போ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தக்காளி பிடிக்கும்னா நீங்கள் இப்போ தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாங்க. ஸோ நான் இன்னைக்கு தக்காளி ஆட் பண்ணலைங்க. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதை அப்படியே ஓரம் வச்சுட்டு நான் இன்னைக்கு ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேங்க. அதை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை அப்படியே நடுவுலையே இப்படி லேசாக இது பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாங்க. இப்போ இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து முட்டையோட பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. நீங்கள் வந்து இல்லை எனக்கு பொடியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சென்டராக நீங்கள் ஊற்றாமல் அப்படியே நீங்கள் ஊற்றி விட்டு கிளறினீங்கன்னா நல்ல பொடி மாசு பொடியாக வந்துடுங்க. இது மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. ஸோ இது பாருங்கள், இப்போ இந்த பக்கம்லாம் வேகுது பார்த்தீங்கன்னா இந்த முட்டை. ஸோ இது மாதிரி லைட்டாக வேக விட்டு நீங்கள் கிளறும் போது கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து பொடியாக இருந்தால் தான் பிடிக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அப்படியே வெங்காயத்தில் வதக்குனதுமே நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாங்க. தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி பெரிய பீசஸாக வரும். இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ லைட்டாக முட்டைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். நம்ம சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அதான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லாவே ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் இது மாதிரி இப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக ட்ரை ஆகிடும். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுட்டு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு பெரட்டிட்டோம்னா சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடிங்க. இது பசங்களுக்கு நம்ம சாப்பாட்டில் பெரட்டி கூட கொடுக்கலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எக் ரைஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறச்ச நீங்கள் வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாலேருந்து எல்லாமே கம்மி பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த கலரும் அட்ராக்டிவாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடிங்க. இது எல்லா ரைஸஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கருவேப்பிலையை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொடி மாஸ் ரெடிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.